சாஜன் ஆஃபீஸ் வர வழியில் ஒரு லேடி அவங்க பொண்ணோட மாடியிலிருந்து கீழே குதிச்சு இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அது ஐராவா இருக்கும்னு பயப்படுறாரு. லஞ்ச் பாக்ஸும் வராததால பதட்டமாக ஆரம்பிக்குது. அப்போ கரெக்டாக லஞ்ச் பாக்ஸ் வர வேகமாக அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு லெட்டர் இருக்கு. லெட்டர் ஓப்பன் பண்ணி படிக்கிறதுக்குள்ள ஷாய்க்கு அங்கே வந்து ட்ரைனிங் தர சொல்லி நச்சு பண்ணிட்டே இருக்கான். டென்ஷனில் கத்தி விட்டுறாரு. எனக்குன்னு யாருமே இல்லை சார், என்னோட பேரு கூட நானே வச்சுக்கிட்டது தான். இதுவரை எனக்கு எல்லாமே நானே தான் செஞ்சு கஷ்டப்பட்டு இந்த வேலையை வாங்கியிருக்கேன். இதையும் நானே கற்றுக்கிறேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்ல, இருந்த டென்ஷனில் பாவம் இவனை கத்தி விட்டுட்டோமேனு லஞ்ச் முடிச்சுட்டு வரேன், என் டேபிளுக்கு போ ட்ரெயின் பண்ணுறேன்னு அவனை அனுப்பி வச்சுட்டு லெட்டரை படிக்கிறாரு. ஆக்சுவலி ஹஸ்பண்ட் இன்சல்ட் பண்ணதும் ஐராவும் அவங்க பொண்ணை கூட்டிட்டு சாகலாம்னு மொட்டை மாடிக்கு போயிருப்பாங்க. ஆனால் அவங்க தம்பி சின்ன வயசுல மார்க் கம்மியானதால மாடியிலிருந்து கீழே குதிச்சு இறந்திருப்பான். அந்த தப்பை நாம பண்ணக்கூடாதுன்னு லாஸ்ட் மினிட்ல மனசு மாறி இருப்பாங்க. இந்த லெட்டரை படிச்சதும் இந்த மாதிரி ஒரு எண்ணம் இனி உன் லைஃப்ல எப்பவுமே வரக்கூடாதுன்னு ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஒரு நாள் சாஜன் ட்ரெயின்ல போறப்போ யாரும் அவரை தப்பா டச் பண்ண மாதிரி ஃபீல் வருது. திரும்பி பார்த்தா ஒரு வயசான அம்மா சாஜனை பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க. ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு நல்லா திரும்பி பார்த்தா பின்னாடி நின்றுட்டு இருந்த பையன் கையில இருந்த ஃபைல் தான் அவர் மேலே இடிச்சிருக்கும். ஒரு செகண்ட்ல இவரோட கண்ணோட்டமே மாறி போச்சு. இதுதான் வாழ்க்கை, என்ன நடந்துச்சுன்னு யோசிக்கணுமே தவிர எமோஷனலா எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஷேர் பண்ண இந்த பக்கம் ஐராவுக்கு அந்த லெட்டரை படிச்சதும் சிரிப்பு அடக்கவே முடியல. லாஸ்டா எப்போ இப்படி மனசு விட்டு சிரிச்சோங்கிறது கூட இவங்களுக்கு ஞாபகமே இல்லை. இப்போ ஷாஜன் ஐரா கூட க்ளோஸ் ஆன மாதிரி ஆஃபீஸில் ஷாய் கூட க்ளோஸ் ஆகிட்டாரு. ஆஃபீஸ் முடிஞ்சதும் ரெண்டு பேரும் ஒன்றா தான் ட்ரெயினில் போகிறாங்க. ஆக்சுவலி ஷாய்க்கு இங்கே வந்தது அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக தான். நெக்ஸ்ட் டே ஐரா அவங்க அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபியை குக் பண்ணி அனுப்புகிறாங்க. வீடு கிளீன் பண்ணப்போ அம்மாவோட புக் கிடைச்சிருக்கும். அதை லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை படிச்சுட்டு இருக்கப்போ ரெண்டு வாழைப்பழத்தோட ஷாய்க்காக வந்துடுறான். ஷாஜனும் டிஃபனை ஷேர் பண்ணி சாப்பிட்றாரு. அன்னைக்கு டிஃபன் பாக்ஸில் அவங்க ஒய்ஃப் பற்றி ஷேர் பண்ணி லெட்டர் எழுதுறாரு. அவள் டெய்லி ஒரே சீரியலை சலிக்காம பார்த்துட்டே இருப்பா. நான் காண்டாக்கி தம் அடிக்க வெளில போயிடுவேன். அப்படி என்னதான் அவள் பார்க்குறான்னு ஜன்னல் வழியாக பார்ப்பேன். ஆனால் அவள் டிவி வழியாக என்னதான் பார்த்துட்டு சிரிப்பான்னு சொல்லியிருப்பாரு. அடுத்த நாளும் ஷாய் கரெக்டாக லஞ்ச் சாப்பிட வந்துடுறான். இந்த வாட்டி லெட்டர் அவன் கைக்க மாட்டேன். என்ன லெட்டர் இதுன்னு கேட்டதும் ஏதாச்சும் பேப்பராக இருக்கும்னு சொல்லி சமாளிச்சுட்டே பேப்பரில் வச்சுட்டாரு. சாப்பிட்டு முடிச்சதும் யாருக்கும் தெரியாமல் ஆஃபீஸில் ஃபைல்குள்ளே வச்சு படிக்கிறாரு. என் அப்பா சிகரெட் குடிச்சதால தான் கேன்சர் வந்து கஷ்டப்படுறாருன்னு எழுதியிருப்பாங்க. லாஸ்ட் டைம் தம் அடிச்சதை சொல்லியிருப்பாரு இல்லையா, அதுக்கு தான் இந்த லெட்டர். அதை புரிஞ்சுட்டு இவரும் தம் அடிக்கிறத ஸ்டாப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அடுத்த நாள் ஐரா ட்ரெஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கப்போ ஹஸ்பண்டோட ஷர்ட்ல லேடிஸ் பர்ஃப்யூம் ஸ்மெல் வருது. அப்பதான் அவர் இன்னொரு பொண்ணோட அஃபேர்ல இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு ஃபீல் பண்றாங்க. அதை ஷாஜன் கிட்ட லெட்டர் மூலமா ஷேர் பண்ணிட்டு பொண்ணை கூட்டிட்டு பூட்டன் போலாம்னு இருக்கேன்னு எழுதியிருக்காங்க. அந்த லெட்டரை பிடிச்சதும் ஷாஜன் ஃபீல் பண்றாரு. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஐராவோட லெட்டர் தான் இவருக்கு ஹாப்பியை கொடுக்குது. ஈவினிங் டிஃபன் பாக்ஸ் ஐரா கைக்கு போறப்போ வெயிட்டா இருக்கு. ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு வாய் கூட ஷாஜன் சாப்பிடல. ஒரு லெட்டரை வச்சிருக்காரு. நான் உங்க கூட பூட்டன் வரலாமான்னு எழுதியிருப்பாரு. சிம்பாலிக்கா அவரோட காதல ஐரா கிட்ட சொல்லிட்டாரு.